உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்று முழத்தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு சுமையாக இருக்கும் அடிமைத்தனம் என்னும் நுகத்தை உடைத்தெறிந்து நம்மை வேதனைப்படுத்தும் துன்பத்தை நம்மிடமிருந்து அகற்றிவிடும் நம் இறை தந்தையின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட பெருமகிழ்ச்சியுடன் வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் பிறப்பு நம்பிக்கையற்றோருக்கும் துன்பத்தில் வாடுவோருக்கும் அடிமைத்தனத்தில் வாழ்வோருக்கும் புதியதொரு நம்பிக்கை வாழ்வின் செய்தியாகின்றது. அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் என்னும் இறை வார்த்தைகள் புதிய நம்பிக்கையையும் நமது ஏக்கங்களுக்கு முடிவு உண்டு என்னும் உறுதியான ஒரு செய்தியையும் தெரிவிக்கின்றன. அன்றாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்னும் வானதூதரின் அருள்மொழிகள் நமது நம்பிக்கையை இரட்டிப்பாக்குகின்றன. எனவே நாம் மகிழ்ச்சியை நிறைவாக பெற இறைவார்த்தை நமக்கு சொல்வது போல் நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வலிமையை இறைவனிடம் கேட்பதோடு உலகில் அமைதியும் மகிழ்வும் நிறைய, சிறையில் இருப்போர் விடுதலை பெற, அடிமைத்தனமும் பயங்கரவாதமும் உலகிலிருந்து அழிந்து போகவும், அன்பிய சமுதாயமாக நாம் வாழவும் அருள்வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்க நண்பர்களே, பெருமகிழ்வோடும் புதிய நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம். இயேசு நம்மை தேடி வந்து தன்னுடைய அருள்வளங்களால் நம்மை நிரப்புகிற இந்த நாளை நாம் நன்றியோடு நிறைவு கொள்கிறோம். நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியானது இறைவனுக்கேற்குரிய பலியாக இருக்க, இறைவனுடைய அன்பை நமக்கு பெற்றுத் தருகிற பலியாக இருக்க, நம்முடைய தூய்மையின் வழியாக இந்த திருப்பலியை அழகு செய்து அதன் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்துகிற பலியாக இருக்க, தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குறிப்பாக தூய்மைக்கு எதிரான பாவங்கள், இறையன்புக்கும் சகோதர அன்பிற்கு எதிரான பாவங்கள் அத்தனையும் நினைத்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
நிலவை ஒளிர செய்கின்றீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கின்றார் என்ற மறையுண்மை எங்களை அகமகிழ செய்கின்றது. அவரது பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் இன்று பெற்று மகிழ்வதாக. உம்மோடே தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரு ஆண்டவர் நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்குச் செய்தது போல அவர்களுக்குச் சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தர்த்து போட்டீர். அவர்கள் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகனும் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பேரு உயர்த்த ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்கள் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிமுறை பாடலுக்கு இன்று நமது
ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா. பிரிவு 2 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனி என்பவர் ஆளுநராயிருந்த போது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்து கொள்ள அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து ஜூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவிற்கு பெருகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதே, இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தார். உலகில் அவருக்கு வந்தோருக்கு அமைதி உண்டாகும் என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு வந்தோருக்கு அமைதி உண்டாக. இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நினைவு கூறுகின்றோம். ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு குருவானவரிடம் பாவ சங்கீதனம் செய்வதற்காக போயிருந்தார். அவன் சரியாக அந்த பாவ சங்கீதனத்திற்கு தயாரிக்கவில்லை. ஏதோ சிறு வயதிலே பாடசாலையிலே அவனுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட விடயங்களை அந்த பாவ சங்கீதத்தினை போய் சொன்னான். அப்ப அந்த குருவான சொன்ன, தம்பி, என்னடா நீ ஒவ்வொரு காலம் வந்து இதுதான் சொல்றாய், நீ பாடமாக்கியா வச்சிருக்கிறாய், நீ ஒரு பாவம் செய்யலையா அப்படின்னு சொன்ன பொழுது அவன் ஃபாதரை திருப்பி சொன்னான், ஃபாதர், நீங்களும் தானே, நான் இந்த பங்குக்கு வந்து 5 வருஷம் பார்க்கிறேன், பூசையில ஒரே சபத்தை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்,
கிறிஸ்தியஸில் அன்புமிக்க நண்பர்களே, நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சில மரபுகளோடு, சில மரபு வழி சிந்தனைகளோடு, சில சடங்குகளோடு, சில சம்பிரதாயங்களோடு ஆரம்பமாகிறது, முடிவுபடுகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று சொன்னதும் சில அடையாளங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. மின்விளக்குகள், அலங்காரம், கிறிஸ்து பிறப்பையொட்டிய திருவுருவங்களை வீடுகளிலே அருகினை ஏற்றுவது, மெழுகுதிரிகளை கொளுத்துவது, வீட்டிற்கு முன்னாலே அல்லது வீட்டினுடைய கதவிலே சில அலங்கார பொருட்களை தொங்க விடுவது, இப்படியாக சில மரபொழி சிந்தனைகள் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்துகின்றன. சற்று பார்ப்போம். இவைதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அடையாளங்களா? இன்றைக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, மரியாவுக்கு பேறு காலம் வந்தது, தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த மரியாவுக்கும் சூசைக்கும் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு அந்த விடுதியில், அந்த சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த விடுதியிலே மக்கள் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது தங்கள் ஊர்களில் இருந்து தாங்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு வருவதற்காக முந்தி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சத்திரம் நிரம்பி வடிகிறது. அன்னை மரியாதை அங்கு போகின்றார். அங்கு அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. என்பார்ந்தவர்களே, இது வெறுமனே ஒரு பௌதீக நிலையாக இருந்தாலும் கூட, ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் கூட, இன்று நமக்கும் ஒரு சிந்தனையை தருகிறது. இன்று இயேசு நம்மிடம் வர இடமில்லை. அவருக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இயேசு இன்று நம்மோடு தங்க நம்முடைய இதயத்திலே அவருக்கு இடமில்லை. அதனால்தான் திருவெளிப்பாட்டு நமக்கு சொல்லப்படுகிறது, நான் உங்களிடையே வந்து உங்களுடைய கதவை கட்டிக் கொண்டே இருப்பேன், நீங்கள் உங்களுடைய இதய கதவுகளை திறந்தால் உங்களோடு வந்து நான் விரும்புகிறேன், உங்களோடு தங்குவேன். அப்படி என்று சொன்னால், இன்னும் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பிறந்த பொழுது அவருக்கு அந்த விடுதியில், அந்த சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. அதோடு முடிந்து விடவில்லை. இன்றும் நம்முடைய இதயத்திலே இயேசுவுக்கு இடம் கிடைக்கவில்லை. உள்ளத்தில் நிறைவிலே வாய் பேசும். உள்ளம் எதை ஏற்றிருக்கிறதோ அதுதான் வெளியிலே வரும். சத்திரத்தில் ஏன் இடம் கிடைக்கவில்லை? அங்கு இருந்தவர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கவில்லை. ஒரு குழந்தை வருவதற்காக ஒரு தாய் நிறைவான கற்பிணி வருகிறாரே, குழந்தை வருகின்ற நிலையில் இருக்கிறாரே, அவரை இந்த நடுநிலை வெளியிலே விடலாமா? நாம் ஒரு குடும்பம் ஒதுங்கிக் கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு இடத்தை கொடுப்போமே என்று சொல்லி அங்கு இருந்தவர்கள் எவருமே நினைக்கவில்லை. ஏனென்றால் அங்கு மனிதாபிமானம் செத்து போய் ஒரு அந்நியமயமாக, சூசையும் மரியாவும் யாருன்னு தெரியாது, இவர்கள் எங்களுடையவர்கள் இல்லை, இவர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள், நாம் எப்படி இவர்களுக்கு இடம் கொடுக்க முடியும்? நாம் நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய சொந்தங்களோடு, நம்முடைய சுற்றத்தாரோடு இங்கு இருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். என்பார்களே, இன்றும் நம்முடைய இதயம் இப்படித்தான் இருக்கிறது. உள்ளத்தில் நிறைவினின்றே வாய் பேசும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தமிழ் கவிஞர் ஒருவன் மிக அழகாக தன்னுடைய கற்பனையிலே கொண்டு வந்திருக்கிறார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் இதயம். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் இதயம். யாரோ வருவார், யாரோ போவார், போவதும் வருவதும் தெரியாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் இதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் நமக்கு தெரியாது. கிறிஸ்தியஸில் அனுபவிக்கவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய இதயம். நம்முடைய இதயத்திலே இயேசு வருவதற்கு இடமில்லை என்று சொன்னால், நம்முடைய இதயத்திலே ஏதோ நுழைந்திருக்கிறது. நம்முடைய மனிதாபிமானம் செத்து விட்டது, அல்லது சுயநலம் ஏதோ இருக்கிறது என்கிறது தான் அர்த்தம். இயேசு வருவதற்கு என்னுடைய இதயத்திலே இடமில்லை என்றால்,
எதற்கு இடம் இருக்கிறது? தொலைபேசியிலே பேசுவதற்கு இடம் இருக்கிறது, இணையதளத்தை சுற்றி பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது, அடுத்தவரை பற்றி அசை போடுவதற்கு நேரம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. தொலைபேசிகளை போட்டு போட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதற்கு இடம் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஆணவம், அகந்தை, இன்னும் நமக்கு விருப்பமான ஆட்கள், இவர்கள் எல்லாம் இதயத்திலே நிறைந்திருந்தால் எப்படி இயேசுவுக்கு இடம் கிடைக்கும்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, ஆகவே இயேசுவை கேட்பது, உங்களுடைய இதய கதவை நான் தட்டிக் கொண்டே இருக்கின்றேன், என்னுடைய குரலை நீங்கள் கேட்பீர்களா? உங்களுடைய மரபு வழி சிந்தனைகளை காலாகாலமாக என்னுடைய பிறப்பை பற்றி நீங்கள் பொருளற்ற விதமாக செய்து கொண்டிருக்கிற, கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சம்பிரதாயங்களை, சடங்குகளை, அனுஷ்டானங்களை விட்டு சற்று யதார்த்தமாக சிந்திக்க உங்களால் முடியுமா என்று இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, அதனால்தான் இது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நினைவு என்று சொல்வதை விட கடவுள் மனிதரை அணுகி வந்த அற்புதமான நாள். கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் அனைத்தையும் கடந்தவர். அந்த கடவுள் நாம் எத்தகையவராக இருந்த போதும், நாம் பாவிகளாக இருந்த பொழுதும், நாம் பலவீனர்களாக இருந்த பொழுதும், நாம் தூய்மையற்றவர்களாக இருந்த பொழுதும், நாம் எல்லாவற்றையும் விட மேலாக ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரக்கட்டப்பட்டவர்களாக பொழுதும் கடவுள் அனைத்தையும் கடந்து நம்மை தேடி வந்தார். அது அவருடைய அன்பின் அடையாளம். அதனால்தான் ஆலய பாடல் என்று சொல்வது, வயலை தேடி மாமலை வந்தது இரக்கத்தின் அடையாளம், வானத்து சூரியன் பூமியில் வந்தது அன்பின் அடையாளம் என்று சொல்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்கிறவர்களே, இயேசு அனைத்தையும் கடந்து நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்று சொன்னால், நாம் அனைத்தையும் கடந்து அன்பை தேடி செல்ல வேண்டும், உறவை தேடி செல்ல வேண்டும், நீதியை தேடி செல்ல வேண்டும், உரிமை வாழ்வை தேடி செல்ல வேண்டும் என்கிறதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது. எல்லைகளை கடந்து செல், தடைகளை உடைத்து செல், உனக்கென்று நீ வைத்திருக்கிற வேலைகளை நீ தகர்த்து போடு. நமக்கு அண்மையில் இருக்கின்ற நாடு ஜெர்மனி. ஒரு காலத்திலே ஒரே மக்கள், ஒரே உறவுகள், ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே நிறம், ஒரே மொழி பேசுகின்ற இந்த மக்களை பெர்லின் அமைக்கப்பட்ட அந்த சுவர் பிரித்து வைத்திருந்தது. அவர்கள் போவார்கள், கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு போவார்கள், உறவினர்களை சந்திக்க முடியாது. ஆனாலும் அங்க இருக்கிற மதங்களின் ஓரத்திலே அவர்கள் பரிசு பொருட்களை வைத்துக் கொண்டு செல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருந்தது. ஆனாலும் அந்த சுவரை உடைக்க தகர்க்க யாருக்கும் அந்நாள் வரை மனம் வரவில்லை. ஆனால் அன்புமிக்கவர்களே, ஒரு நாள் அந்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுடைய மனதிலே மகிழ்ச்சி இருந்தது. அனைவரும் அனைவரையும் அடைந்து கொண்டார்கள், அனைவரும் அனைவரையும் பெற்றுக் கொண்டார்கள், அனைவரும் எல்லோரையும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக மாறியது. கடவுள் இதைவிட மேலாக எல்லாவற்றையும் கடந்து, சுவர்களை கடந்து அவர் நம்மை தேடி வந்தார். ஆனால் அன்புமிக்கவர்களே, நாம் இன்று நமக்குள்ளே சுவர்களை ஏற்படுத்திக் கொண்டு மற்றவர்களை அணுகி செல்ல மனமில்லாதவர்களாக, விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். நமக்குள்ளே பல சுவர்கள் இன்றைக்கு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சுவர்கள் உடைத்து எறியப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு வருடத்திலே இந்த மார்கழி மாதம் 24 அல்லது 25ஆம் தேதி அல்ல கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக மாறும். ஒரு முறை ஒரு வீட்டிலே ஒரு வயது முதிர்ந்தவர் இறந்து போனார். அவருடைய இறப்பு பிற்பாடு 31ஆம் நாள் வந்தபோது அந்த வீட்டில் இருந்தவர்கள் அந்த இறந்தவரை நினைத்து ஒரு பெரும் சாப்பாடை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த சாப்பாட்டிலே அவர்கள் விதவிதமான உணவுகளை தயார் செய்திருந்தார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் தாயிடம் கேட்டான், அம்மா இதெல்லாம் என்ன? தாய் சொன்ன, இந்த தாத்தா இறந்து போயிட்டார், இன்றைக்கு இறந்தவருக்கு 31, அவருக்கு விருப்பமான சாப்பாட்டை நாம் செய்து வச்சிருக்கிறோம், அவருக்கு விருப்பமான சாப்பாட்டெல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். அந்த பையன் கேட்டான், தாத்தாவுக்கு விருப்பமா?
ஒரு நாள் காலையில நீங்க தாத்தாக்கள் சாப்பாட்டை கொடுத்தது, ஒரு நாள் காலையில தாத்தாக்கள் சாப்பாட்டை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் ஏன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாத்தாக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது? இன்றைக்கு மட்டும்தான் இவ்வளவு பேரை கூப்பிட்டு தாத்தாவோட நெற்றில் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஏன் ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டு இந்த தாய் அப்படி சிலையாக நின்று கொண்டிருந்தாள். கிறிஸ்து இன்றைக்கு நம்மிடம் இந்த கேள்வியை கேட்டார், ஏன் நீங்கள் என்னுடைய பிறப்பு விழாவை ஒவ்வொரு நிமிடமும் கொண்டாட முடியாது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். நான் என்ன சொல்றேன்? இதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு நான் கடவுளுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு செயல் செய்தேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு இந்த இடத்தில் திருப்தியோடு கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து விரும்பியதை நாம் இன்றைக்கு செய்தோம் என்கின்ற திருப்தி எத்தனை பேருடைய இதயத்திலே இருக்கிறது? அதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு தமிழ் கவிஞர்கள் சொல்வது போல கல்யாணம் கொண்டாட்டம் எல்லாம் நமக்கு எதற்கு வேடிக்கை தானே, இதுல வேறுமை இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழா ஒரு வேடிக்கை விழாவாக, ஒரு வாடிக்கை விழாவாக இருந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவ நம்பிக்கையவர்களே, சீரிய நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பாருங்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்ட முடியாமல் தங்களுடைய உறவுகள், அவர்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்ட வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ இடத்திலே வெள்ளப்பெருக்கினால் மக்கள் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இன்று எந்த துன்பமும் இல்லை, எந்த தடைகளும் இல்லை. அமைதியான ஒரு சூழ்நிலையிலே நாம் இந்த மகிழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இந்த திருப்பலியிலா, அல்லது நம்முடைய வீடுகளுடைய கொண்டாட்டங்களிலா, அல்லது இன்றைக்கு எனக்கு வேலையிலிருந்து விடுமுறை கிடைத்து விட்டது, என்னுடைய சுற்றத்தாரோடு நான் விழா கொண்டாடுகிறேன், நல்ல உணவை சமைக்கின்றேன் என்கிறதாக என்னுடைய மகிழ்ச்சி வரப்போகிறது. கிறிஸ்துவின் நம்பிக்கைகளே, மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் இருந்து வருவது, வெளியிலிருந்து அல்ல. ஆகவே கிறிஸ்துவோடு யார் உடைகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படி என்று சொன்னால், இயேசு இந்த குழந்தையாக வந்தது எதற்காக? குழந்தை என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளம். ஒரு குழந்தையானவள் வேறு கால வேதனை உணரப்படுது, துன்பப்படுகின்றார். ஆனால் அந்த குழந்தை மண்ணுலகிலே வந்த பொழுது இந்த உலகிற்கு ஒருவன் தோன்றினான் என்கின்ற மகிழ்ச்சியால் அவள் வேறு வகை அடைகின்றாள் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. ஒரு குழந்தையினுடைய வரவு இந்த உலகத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தனிநபருக்கு, ஒரு பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக அமைகிறது. ஆகவேதான் கிறிஸ்துவும் தன்னை ஒரு குழந்தையாக இந்த மானிட சமுதாயம் மகிழட்டும் என்று சொல்லி குழந்தையாக நமக்கு தோற்றமளிக்கின்றார், நமக்காக வெளிப்பட்டிருக்கின்றார். கிறிஸ்துவின் நம்பிக்கையவர்களே, ஆகவே அந்த மகிழ்ச்சியை நம்மால் கொடுக்க முடிகிறதா? நீ குழந்தை மனத்தோடு வாழ், கள்ளம் கபடமற்ற இதயத்தோடு வாழ் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து குழந்தையாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நம்பிக்கையவர்களே, இயேசு சொல்லுவார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் புகவே மாட்டீர்கள், இறையரசை ஆதாயமாக்கிக் கொள்ள மாட்டீர்கள், இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவே மாட்டீர்கள். ஆகவேதான் நீங்கள் குழந்தையாக மாறுங்கள், உங்களுடைய உள்ளம் தூய்மையாக மாறட்டும், உணர்வுகள் தூய்மையாக மாறட்டும், சிந்தனைகள் கள்ளம் கபடமற்ற ஒரு சிந்தனையாக மாறட்டும் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக தோற்றமெடுத்தார். என்பார்கள் இன்றைய முதலாவது வாசகம், இந்த இரண்டாவது வாசகத்தில் வருகின்ற சில விடயங்கள் நமக்கு ஒரு தெளிவற்ற தன்மையை காட்டுகின்றன. அதை பற்றி சிந்திப்போம். முதலாவது நாம் பார்க்கின்றோம், இந்த முதலாவது வாசகம் எஸ்ஐயாவுடைய புத்தகத்திலே எடுக்கப்படுகின்ற முதலாவது வாசகத்திலே காரினுள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவினுடன் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி பிடித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை கல்வி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உன் திருமுன் அவர்கள் மகிழ்ச்சி உறுகிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் அவர்கள் களி கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அறுவடையின் போது மகிழ்ந்தார்கள்.
அல்லது ஒரு விதையை நாம் எடுக்கிற பொழுது நாம் நம்பிக்கையோடு எடுக்கின்றோம். ஆனால் அது வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் நாம் செய்கின்ற விடயம் காத்திருக்கின்றோம். ஒரு மிளகாய் செடி என்றால் ஏறத்தாழ 1 மாசமோ 2 மாசமோ செல்லும் அந்த பலன் கொடுப்பதற்கு. அந்த 1 மாதமோ அது 2 மாதங்களோ நாம் காத்திருக்கிறோம் நம்பிக்கையோடு. நம்ம மரத்துக்கிட்ட போயிட்டு சனியை கெரியா காய்ன்னு சொல்றது அப்படி நாம் சொல்ல மாட்டோம். காத்திருக்கின்றோம், நீர் பாய்ச்சுகின்றோம், உரமிடுகின்றோம், நாம் அதை பக்குவமாக பார்க்கின்றோம். குறித்த காலத்திலே அது பலன் தருகிற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். என்பார்தான் நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்று மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்களிடம் பல வேளைகளில் அது குறைவுபட்டு போகிறது. அதனால்தான் நாம் திசை மாறி சொல்கிறோம். கேட்டது கிடைக்கவில்லை, ஏன் இன்னும் கிடைக்கவில்லை? நாங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுபட்டு கொண்டு போகிறோம். எல்லாமே உடனே இன்ஸ்டன்ட் இயக்கம், இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் புட்டு என்று வந்தபடியினால உடனடியாக கடையில் வாங்கி போட்டால் கடையில் வாங்கி வச்சா இடியப்பம், போட்டா தோசை என்று சொல்லி உடனடி தோசை, உடனடி இடியப்பம், உடனடி புட்டு என்று சொல்றாங்க. இன்றைக்கு உடனடி என்று சொல்லுகிற விடயத்தான் ஆன்மீகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அன்புமிக்கவர்களே, காத்திருப்பது அவசியம். வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று காத்திருங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்களுக்கு காத்திருக்கின்ற மனப்போக்கு இல்லாதபடியினால்தான் திசை மாறி செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது, அறுவடை நாளில் மகிழ்வது போல அறுவடை என்பது வரும். ஒரு காத்திருக்கின்ற மனிதன் தான் அறுவடையினுடைய முழு பலனையை சுவைக்க முடியும். ஆகவே இறைவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கொள்ளை பொருளை பங்கிடுவோர் மகிழ்வது போல. இந்த கொள்ளை பொருள் என்பது ஒரு எதிர்மறை சிந்தனையோடு சொல்லப்படவில்லை. களவாடி சேர்க்கின்ற பொருட்களை பற்றி சொல்லவில்லை. இது எசாயாவுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு அரசியல் பின்னணியை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நாட்களிலே, இந்த எசாயாவுடைய காலத்திலே அந்த நாடுகளில் போர்கள் ஏற்படும். இந்த போர்களுக்கு போகிற பொழுது இவர்கள் எதிரிகளை, அதாவது கடவுளுக்கு எதிராக இருக்கிற எதிரிகளை முறியடித்து அந்த நாட்டை கைப்பற்றுகிற பொழுது அங்கிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாக. அந்த பொருட்களை இவர்கள் போர் முடிந்த பிற்பாடு ஒரு பொது இடத்திற்கு கொண்டு வந்து அனைத்தையும் சமனாக பங்கிடுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பொருளை பங்கிடுவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தாங்கள் அந்நிய நாட்டை வென்று இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம், தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம், அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டோம். ஆகவேதான் நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். எங்களுடைய வீரத்தினுடைய, எங்களுடைய உழைப்பினுடைய, எங்களுடைய தியாகத்தினுடைய விளைவாக பெற்றுக் கொண்டவைகள் இவைகள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியை பற்றி தான் இந்த வாசகம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் தியாகம் செய்கிற பொழுது வருகின்ற மகிழ்ச்சி தான் நிறைவான மகிழ்ச்சியாக அமையும் என்கிறதை இன்றைய இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் இன்றைக்கு கேக் அடிக்க வேண்டும், நல்ல சாப்பாடு சமைக்க வேண்டும், விலை உயர்ந்த பானங்களை குடிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் இதையும் வீட்டை இருப்பது? அந்தோனியார் சொன்னார், பூசையில் ஒருவர்கள் பொடியை கொண்டு வச்சிருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, பூசைக்கு முதல் வந்து அந்தோனியாரை மனுஷனை பற்றி வழியாடி சொல்லுங்க, ஒரு நல்ல மனுஷன், இவர் நல்லா உதவி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்தோனியார் பூசையை தொடங்கி மறந்து சொன்னார், இவன் இதே நீங்க இல்லை, இவன் இதே நீங்க இல்லைன்னு சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஐயோ நல்ல மனுஷன் சுவாமி, ஏன் நீங்க எப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டார், வீட்டை போய் பார்த்தா இங்க சாராய போத்தவர்களுடைய இதே திருச்சி கொடுத்து இல்ல. அதுபோல இன்றைக்கு நம்மள எத்தனை பேருக்கு இதயம் எங்கே இருக்கும் நமக்கு தெரியாது. அன்புமிக்க இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்னால் ஒரு தியாகம் செய்ய முடியுமா? ஈஸ்வருக்கு மட்டும்தான் வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கும் இருந்து பார்க்கிறாங்க, இதான் யதார்த்தம். இன்றைக்கும் தியாகம் செய்யலாம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சி என்பது வெறுமனே உணவிலும் பானத்திலும் கொண்டாட்டத்திலும் அடங்கி இருக்கவில்லை, அது தியாகத்தில் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒரு தியாகம், நாம் குடிக்கின்ற பானங்களை விட, சாப்பிடுகின்ற சாப்பாட்டை விட, உடுக்கின்ற உடையை விட ஒரு பெரும் மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரும் கிறிஸ்து இயேசுவில் அனுபவிக்க. அதுதான் இயேசு நமக்கு இன்றைக்கு தருகின்ற சிந்தனையாக இருக்கிறது.
இவ்வாறான செயல்கள் மூலமாகத்தான் இயேசு என்னிடம் வருவதற்கு, என்னுடைய உள்ளத்திலே நடப்பதற்கு, என்னை சந்திப்பதற்கு கதவண்டை என்று தட்டுகிற பொழுது நான் திறந்து இயேசுவை வாரும் என்னோடு தங்கும் என்று சொல்வதற்கு என்னுடைய மனம். ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவு நின்றே வாள் பேசும். உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சொல்லும் இருக்கும். எனவே இன்றைக்கு இயேசு நம்முடைய கதவண்டை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கதவண்டை நின்று நான் தட்டுகிறேன். இதய கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். என்னுடைய பிரசித்தி பெற்ற கவிஞர், ஒரு சிற்பி அல்லது ஒரு ஓவியர் ஒரு அழகான படத்தை வரைந்திருந்தார். இயேசு ஒரு கதவின் பக்கமாக நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் வந்து அந்த கவிஞரை, அந்த ஓவியரை பாராட்டினார்கள். ஒருவர் மட்டும் வந்து சொன்னார், இந்த படத்துல பிழை இருக்கிறது. என்ன பிழை? இயேசு தட்டிக் கொண்டிருக்கிறார், ஆனால் வெளியில் கைப்பிடி இல்லை. அது பிள்ளை. கதவில கைப்பிடி வைக்காம செஞ்சு கதவு இருந்தால் தான் திறந்து போறாங்க. அதற்கு ஓவியர் சொன்னார், இல்லை, வெளியிலே கைப்பிடி இல்லை. இயேசு தட்டிக் கொண்டு இருப்பார், கைப்பிடி உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிறவர் திறந்தால் தான் இயேசு கொடுக்க போவார். என்பார்கள். இதுதான் நமக்கு செய்தி. கைப்பிடி நம்மகிட்ட இருக்கு, திறந்தா இயேசு வருவார். இந்த சிந்தனையோடு எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிறோம். தேடி வந்தது இரக்கத்தினுடைய அடையாளம். அவர் இரக்கத்தினுடைய அரியணையிலே அமர்ந்து நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறவர். கேட்கிற பொழுது கொடுப்பதற்கும், தேடுகிற பொழுது கண்டடைய செய்கிறவரும், தட்டுகிற பொழுது திறந்து விடுகிறவரும் அவர். அவரிடமாய் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் விசுவாசத்தோடு எடுத்துச் சொல்லுவோம். Yeah.
சிறிய நாட்டிலே கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக துன்பங்களை அனுபவிக்கிற எல்லா அவருடைய இரக்கம் உள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நான் உம்மை நோக்கி ஏறெடுத்த உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் கனிவாய் செவிசாய்த்துள்ள வேண்டும் என்று உடைய திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
செவியுங்கள். இரக்கம் மிக்க இறைவா, இத்திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. மனிதர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவில் இறைவன் ஆகிய உம்மோடு இணைக்கப்படுகின்றோம். எனவே இத்திருப்பலி நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் அவரது சாயலை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறையுண்மையின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்கின்றது. ஆகவே தூதர் அதை தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் மது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவா
விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவர் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய மீட்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மையே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானி இதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவரோடு சிறப்பாக இறைவனின் எண்ணெயாகிய தூய கன்னிமரியா, அவருடைய திருத்துணைவர் தூய யோசேப்பு, தூய யோசேப்பாஸ், தூய அன்னை தெரேசா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பனே உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஃபீலிக்ஸ் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், இறை மக்கள், துறவிய திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள
எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாயுமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே
தீவன தொட்டியிலே பிறந்தவர் இவர். இவருடைய திருவுடலை உண்டு திரு ரத்தத்தை அருந்துவதற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
நாளெல்லாம் நான் உனக்கு பின்னாலே வருவேன். இதோ நான் உலக முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு நம்முடைய இதயத்திற்குள்ளே வந்திருக்கிறார். நம்முடைய இதயத்திற்குள்ளே வந்த இயேசுவிடம் நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவருடைய திருவுடல், அவருடைய வருகை, அவருடைய பிறப்பு எங்களுக்குள்ளே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி விளந்தால் படியிட்டு ஜெபிப்போம். உங்களுடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 12வது பகுதியை எடுத்து முதல் பகுதியை நான் சொல்ற, 2வது பகுதியை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பாடல் புத்தகத்தில் இலக்கப்பலில் இயேசுவினுடைய திருவுடல் பகுதி. கரையில்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் கவலையே படாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் இதற்கும் அஞ்சாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் கருப்பே இல்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் நோய் இல்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் துன்பங்களை சுமந்து கொண்ட இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் சாபங்கள் சுமந்து கொண்ட இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் சாத்தானை வீழ்த்திய இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் தூயவரான இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் வாழ்வு தரும் வானக உணவே வாழ்க. வாழ்வு தரும் வானக உணவே வாழ்க. வாழ்வு தரும் வானக உணவே வாழ்க. வார்த்தை மனுகுருவானார், நம்முடைய எழுதி கொண்டார். நன்றி கூறி செபிப்போம். நன்மைத்தனத்தின் ஊற்றாம் இறைவா, வாக்கு மனிதரானார், எம்மிடையே குடிகொண்டார் என்று மாபெரும் மறை நிகழ்ச்சி அனுபவித்துக் கொண்டாடி மகளப் பேறு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் அவரோடு ஒன்றித்து அவர் கொண்டு வந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் நம்முடைய தலைகளை குனிந்து அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வோம். நன்மை உருவான இறைவன் தம் திருமகனின் பிறப்பு விழாவில் உலகை உலகற்றி இந்த இரவை ஒளிவித்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி தம் கொடைகளால் உங்கள் இதயம் ஒளிபெற்று சுடர் வீசிட செய்வாராக. நம் மீட்பர் பிறந்த மாபெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவித்த இறைவன் உங்கள் இதயங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களை தம் நற்செய்தியின் தூதுவலாக மாற்றிடுவாராக. தம் திருமகனின் பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களுக்கு தமது அமைதியையும் நன்மனத்தையும் அளித்து விண்ணக
திருக்கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெற